தமிழ் வாசிப்போம், எழுதுவோம். தமிழ் மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18. அவை இக், இங், இச், இஞ்ச், இட், இண், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இள், இள், இட், இன். இக், இங், இச், இஞ்ச், இட், இண், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இள், இள், இச், இன், இக், இங், இச், இஞ்ச், இட், இண், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இள், இள், இச், இன். இக், இங், இச், இஞ்ச், இட், இண், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இள், இள், இச், இன். மெய் எழுத்துச் சொற்களை வாசித்துப் பழகுவோம். இக், தக்காளி. நான் தோட்டத்தில் தக்காளி அறுவடை செய்தேன். இங், சங்கு. கடற்கரையில் அழகான சங்கு ஒன்று
காணப்பட்டது. இச் பச்சை. அழகான பச்சை கிளி வானில் பறந்தது. இஞ்ச் பஞ்சு. பருத்திப் பஞ்சினால் ஆடைகள் நெய்யப்படுகின்றன. இட் பட்டம். சிறுவர்கள் பட்டம் விட்டு மகிழ்ந்தார்கள். இண் மண். வளமான மண்ணில் தாவரங்கள் செழித்து வளரும். இத் வாத்து. வாத்து அதன் குஞ்சுகளுடன் குளத்தில் நீந்தியது. இந்த் பந்து. நாங்கள் மைதானத்தில் கால்பந்து விளையாடினோம். இப் கப்பல். ஒரு பெரிய கப்பல் கடலில் பயணிக்கின்றது. இம் மாம்பழம். நான் மாம்பழங்களைப் பறித்து கூடையில் அடுக்கினேன். ஈ நாய். நாய் வீட்டைக் காவல் காக்கும். இர் வேர். மரத்தின் வேர்கள் நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச உதவும். இல் கல்வி. ஆசிரியர் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். இவ் செவ்வகம். சுவரில் செவ்வக வடிவுடைய
படம் மாட்டப்பட்டிருந்தது. இல் தமிழ். எனக்கு விருப்பமான பாடம் தமிழ். இல் புள்ளிமான். காட்டில் அழகான புள்ளிமான் ஒன்றைக் கண்டேன். இட் நாற்காலி. கண்ணன் நாற்காலியில் அமர்ந்து பாடம் படித்தான். இன் 3. இன்று எனது தம்பியின் 3வது பிறந்த நாள்.